ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 5வது படம், 6வது படத்திலேயே வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்றது வந்து அட்லி அவர்களுக்கே அப்படின்னு பார்க்கலாம் சார். இப்ப சன் பிக்சர்ஸ் அவர்கள் கூட இணைந்து ஒரு படம் பண்றாங்க. ஒரு மாரி மேக்னஸ், மேஜிக் பெருசா இருக்கு அப்படின்ற மாரி அல்லு அர்ஜுன் கூட இணைந்து எப்படி சார் இருக்கும் அந்த படம்? எனக்கு தெரிஞ்சு அது நம்ம வந்து இதுவரையும் நம்ம வந்து பேன் இண்டியா படங்கள் பார்த்தோம்ல. இப்போ பேன் வேர்ல்டு படம் ஒண்ணு பார்க்க போறோம். இப்போ அவருடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமா நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து அட்லி வந்து தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ராஜாராணி அடுத்தது தெரி பிறகு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அவர் எங்கே போனார் பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது இங்கே போய் நிற்கிறார் அவர். மெர்சல் பிறகு பிகில் பிறகு ஜவான் அப்படின்னு. ஜவான் போனால் பேன் இண்டியா படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அடுத்த படம் பார்த்தா இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறாருன்னா அது அவருடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, அவரோட திறமைக்கான அங்கீகாரமாக பார்க்குறேன். அது இன்ஸ்பிரேஷனாகவும் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருமே என்னென்னா, நீங்கள் உங்கள் விஷன் பெருசாக இருந்ததுன்னா, உங்களுடைய மேக்கிங் பெருசாக இருந்ததுன்னா, உங்கள் கதையினுடைய ஐடியா பெருசாக இருந்ததுன்னா, ஸ்கைஸ் எ லிமிட். அவருக்கு அதுதான் வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கிற வெற்றி. இப்போ ஜவான் கொடுத்த வெற்றி தான் இப்போ அடுத்த படம் அல்லு அர்ஜுன் படம். இந்த படத்தோட வெற்றி அவர் வந்து ஹாலிவுட்டில் கொண்டு போய் நிறுத்தும். இது என்னுடைய கணிப்பு. இப்போ இதுவரையும் வந்து நம்ம ஹாலிவுட்டில் போய் ஒரு டைரக்டர், தமிழ்லேருந்து ஒரு டைரக்டர் போய் டைரக்ட் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. ஹாலிவுட் ஹீரோக்களோட ஏதோ ஒரு துக்குடா படம் கிடையாது. ஹாலிவுட் ஒரு பெரிய ரெக்கக்னைசபிள் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் தமிழ் டைரக்டர்? அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் வரும் பாருங்க. என்ன காரணம்னா எல்லா ஹாலிவுட் டெக்னீஷியனோட இந்த படத்தை பயணிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஆக்டர் மட்டும் தான் இந்தியன்ஸு, மிச்சம் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அங்கே பண்ணுறாருன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த படம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா அவர் அடுத்த கட்டம் ஹாலிவுட் படத்தை இயக்கிறதுக்கான கொண்டு போகுது. அது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் பார்க்குறேன்.